வணக்கம். காஞ்சிகுலா சிட்டி கேஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 வண்டி பட்ஜெட்டில் வந்துருக்குதுங்க. நம்ம கஸ்டமர் வாடிக்கையாளர் எல்லாமே பட்ஜெட்டில் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்காகவே 3 வண்டி எட்டு வந்துக்கிறோம். இண்டிகா ஃபஸ்ட்டு பார்த்துலாங்க. இண்டிகா பார்த்தீங்கன்னா இண்டிகா V2 2007 மாடலு எஃப்சி கரண்டில் இருக்குது. வண்டி பாருங்கள், கோயம்புத்தூர் நம்பரு, லோக்கல் நம்பர் தான். வண்டி நல்லாயிருக்கு. இதில் 4 டயருமே புதுசு, டீசல் வண்டிங்க. 2007, 3 ஓனரு. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, எஃப்சி கரண்ட் இருக்குது 27 வரைக்கும். வண்டி பார்க்கலாங்க. டயர் 4மே நியூ டயருங்க. இது 2 பவர் விண்டோ வந்துருங்க. அதாவது 2 பவர் விண்டோ, ஏசி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,67,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க. வண்டி சுத்தமான வண்டி, அவ்வளோ தெளிவாக இருக்கும். பாடி லைன்லாம் பாருங்கள், சீட் கவரு, இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். அதாவது இங்கே பாருங்கள், இதை கிட்ட காமிங்க. இந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு பொரிச்சல் இருக்குங்க, இதை பார்த்துக்குங்க. ரைட் சைடு டோரு கீழே ஃபுல் மேட், கட் மேட், சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும். பேக் சைட்லேருந்து எல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. சுத்தமான வண்டி, ஏசியெல்லாம் நல்லா இருக்குது. 4 டயர் புது டயரு, ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்களேன். ஸ்டெப்னி, 2 ஸ்பீக்கரு, செட்டு நல்ல கண்டிஷனாக இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடு டோர் பாருங்கள், 4மே பவர் விண்டோங்க. சாரி, நான் 2 பவர் விண்டோனா 4 பவர் விண்டோ. டீசல் வண்டி 2007, 4 பவர் விண்டோ, எல்லாமே நல்லாயிருக்கும். சரிங்களா? முன்னால் இன்ஜின் ரூம் பார்த்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீன் கண்டிஷனுக்கு வருங்க. சுத்தமான வண்டி, ₹1 செலவில்லை. நல்ல கண்டிஷனான வண்டி, மெயின்டெனன்ஸ் அருமையாக இருக்குது. பேட்ரி புது பேட்ரி. இந்த பேட்ரி மட்டும் 9,000 ரூபாய்ங்க. புது பேட்ரி. வண்டி நீட்டாக இருக்கும், 100க்கு 100 இருக்குங்க. 2007 மாடல், 3 ஓனர், டீசல் வண்டி, எஃப்சி கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் இல்லை, 4 டயர் புதுசு, 167 ஓடி இருக்குது. இது விலை பார்த்தீங்கன்னா ஃபைனல் ₹90 சொல்லுதுங்க. நேரில் வாங்க, முடிஞ்சளவு குறைச்சி பண்ணி தரேன். பெரிய வித்தியாசம் வர, சின்ன வித்தியாசம் குறைச்சி தரேன். அதாவது குறைச்சி தரேன்னு சொல்கிறக்காக நம்ம சொல்கிறதே கம்மியாக தான் சொல்கிறேங்க. எவ்வளோ குறைக்க முடியும்னு கேட்குறீங்க நிறையா. முடிஞ்சளவு பண்ணித்தரேன், ஆனால் இவ்வளோ தான் சொல்ல முடியாது. ஏதோ சின்ன வித்தியாசத்தில் பண்ணித்தரேன். வண்டி வந்து ஓட்டி பாருங்க, எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து பார்க்கலாங்க வேகனர். வேகனர் விஎக்ஸ் வேகனர் பார்த்தீங்கன்னா நம்பர் பாருங்கள், அருமையான நம்பர். TN 23 வேலூர் நம்பரு, 3656 ஃபேன்சி நம்பரு. நம்மளுக்கு ஸ்விஃப்ட் இதே மாதிரி தான் 4656 ஒரு வண்டி இருக்குதுங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, ஒரு 40% தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா 2011 மாடலு, 3 ஓனரு, எஃப்சி இன்னும் 1 மாதம் தான் இருக்குதுங்க. எஃப்சி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி வந்து இப்போ தான் வந்துச்சு, ஒரு சர்வீஸ் கூட பண்ணல. பார்த்தீங்கன்னாவே தெரியும், எடுத்தோடனே வீடியோ போடுறோம். உண்டானது இன்னும் அப்படியே வீடியோ போடுறோம். வண்டி பாருங்கள், பெட்ரோல் வண்டி, 2011, 3 ஓனர். டயர் 40% இருக்கும். 4 பவர் விண்டோ வந்துருங்க. மியூசிக் சிஸ்டம், ஏசி எல்லாமே நல்லாயிருக்கும். கிலோமீட்டர் 1,12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ரன்னிங்க. மற்றபடிக்கு வண்டி எல்லாமே நல்லாயிருக்கும். எவ்வளோ தெளிவாக இருக்குங்க. சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட், 4 பவர் விண்டோ வந்துருங்க. ஏசி, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி பாருங்கள், தெளிவாக இருக்குது பாருங்கள். பேக் சைட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். மேலே பாருங்க, எல்லாமே ரோப்லேருந்து பாருங்கள், தெளிவாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்தோடனே நான் ஒரு வாட்டர் சர்வீஸோடு பண்ணல. சின்ன வேலைகள் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன பொரிச்சல் ஆரம்பிச்சிருக்குது. இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இங்கே டோரில், இந்த ஒரே டோரில் 3 இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்களேன், சின்னதாக. அப்புறம் பேக் பம்பர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காயம் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் தூரமாக அது வந்து இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் நான் நேராக என்ன இருக்குதோ அதை சொல்லிடுறேன். மற்றபடிக்கு பொரிச்சல் கிடையாது, சுத்தமாக இருக்குது. எல்லாம் ஸ்டெப்னி, பேக்கில் பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கும். பட்ஜெட் குறைச்சி கொடுக்கலாங்க. ஏன்னா எஃப்சி இல்லை, சின்ன வேலை இருக்குது, அதனால் குறைச்சி கொடுக்கலாங்க. பாருங்க, எல்லாம் மற்றபடிக்கு டோர் எல்லாமே எல்லாம் நல்லாயிருக்கும். அது ஒரு சின்ன வேலை ஒரு 2 இடத்துல இருக்குங்க. அதாவது ஒரு உள்ளங்க எவ்வளோ பொட்டாட்டம் இருக்குது. மற்றபடிக்கு எல்லாம் தெளிவாக இருக்கும். இந்த சின்ன அந்த இது மட்டும் இல்லைங்க ஒன்று, அதை வாங்கி போடணும். ஏன்னா நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்தோடனே வீடியோ போடுறதுனால நம்ம இதை பண்ண முடியல. இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கும். 2 பெரிய ஆரன் வந்துடும். எல்லாம் அப்புறம் நல்லா எல்லாமே நல்லாயிருக்கு. இன்ஜின் ரூம் தெளிவாக இருக்குது. இது ஒரு கழுவு வாட்டர் சர்வீஸோடு பண்ணல, இவ்வளோ தெளிவாக இருக்குது. நீங்கள் பாருங்கள். அதாவது இது 2011ங்க. எஃப்சி இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. இன்சூரன்ஸும் இல்லைங்க. டயர்னாலும் ஆவரேஜ் 40% இருக்கும். சின்ன வேலைகள் இருக்குது. இது எல்லாமே இருக்குது. ஒரு எல்லாமே க்ளீனாக பண்ணால் ஒரு 20,000 செலவு வச்சுக்கலாங்க. அதாவது எஃப்சி சின்ன வேலைகள் ஒரு க்ளீனாக பண்ணால் ஒரு 20 செலவு வச்சுக்கலாங்க. அப்படி பண்ணக்குள்ள 5 வருஷம் லைஃப் வந்துடும். நம்ம இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து இது ஒரு 2,25,000 கொடுத்துர்லாங்க. இதெல்லாம் செஞ்சோம்னா ஒரு 2,500 வருங்க. ரைட்டுங்களா? நேரில் வாங்க, வண்டி ஓட்டி பாருங்கள். 3 ஓனரு,
வண்டி தெளிவாக இருக்குது. இந்த சின்ன சின்ன வேலைகள் செய்யணும். நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். இன்னும் அதுலேயும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். 225 கொடுத்துடலான்னு சொல்கிறேங்க. சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க. முதல்ல நியூ ஷேப்புங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். அடுத்த வண்டி பார்க்கலாங்க. மாருதி 800ங்க. இது பார்த்தீங்கன்னா 2001 மாடல் கார்பெட்டர் டைப்பு. இது ஜஸ்ட் இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சு வண்டி வந்தோடனே வீடியோ போடுறேங்க. நம்பர் பிளேட் முன்னால் உடஞ்சிருக்குது. பின்னாடி நம்பர் பிளேட் காமிக்கிறேங்க. 4 டயருமே ஒரு 70% இருக்கும். வண்டி நல்லா இருக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் பவர் விண்டோ வராதுங்க. ஆனால் எல்பிஜி இருக்குது, எண்டாஸ் இருக்குங்க. கிலோமீட்டர் 98,000 ஓடிக்குதுங்க. ஏசி நல்லா இருக்குது. கார்பெட்டர் டைப்பு. செட்டு மியூசிக் செட் இருக்குது. சீட் கவர்லாம் பக்காவாக இருக்குதுங்க. ஃபுல் மேட் கட் மேட் சீட் கவர் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. கல் மாதிரி. இங்கே பாருங்க, பேக் சீட் பாருங்கள். எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குதுங்க. பெட்ரோல்லையும் ரன்னிங் ஆகும், எல்பிஜிலையும் ஓடும். வண்டி சுத்தமாக இருக்குது. மாடல் 2001. நம்பர் சென்னை நம்பரு. 3 ஓனருங்க. நம்பர் காட்டிடுங்க. நாங்கள் முன்னாள் நம்பர் போர்டு இல்லை. DN02K 2338 வண்டி நம்பரு. டேங்க் பார்த்துக்குங்க. ஸ்டெப்னி எல்லாமே இருக்குதுங்க. சுத்தமாக இருக்குது. ஒரு பொரிச்சல் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. தரவாக இருக்குது வண்டி. அதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் லோ மாடல் இந்தளவுக்கு வண்டி தெளிவாக இருக்குது பாருங்களேன். டயர் பார்த்தீங்கன்னா 3 டயர் ஒரு 75% இருக்குது. ஒரு டயர் மட்டும் கம்மியாக இருக்கும். ஒரு 40% தான் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு விண்ணப்படாத வண்டிங்க. தெளிவான வண்டிங்க. ஓட்டி பழகிறதுக்கு அருமையான வண்டி. நீங்கள் ஓட்டி பழகிட்டு எங்கிட்டே கொண்டு வந்து 10 ரூபா 5 ரூபா கம்மியாக கொடுத்துட்டு போகலாங்க. ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் ஓட்டிட்டு அந்தளவுக்கு வண்டி சுத்தமாக இருக்குதுங்க. நம்ம கொடுக்குற வண்டி எதையும் எடுக்கிறது இல்லைனாலும் சொல்கிறதே இல்லைங்க. ஏன்னா தெளிவாக கொடுக்குறோம், அதனால் தாராளமாக எடுக்கலாங்க. கார்பெட்டர் டைப்புங்க பாருங்கள். அப்புறம்லாம் பாருங்கள். இன்ஜின் ரூம் கிளியராக இருக்குது பாருங்கள். தெளிவாக இருக்குது வண்டி. சூப்பராக இருக்குது. 3 வண்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3மே பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800 2001 மாடலு. எஃப்சி மட்டும் முடிஞ்சது. இன்சூரன்ஸும் இல்லை. டேங்க் என்டாஸ்மெண்ட் இருக்குதுங்க. எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இருக்குது. வண்டி எல்லாமே நல்லாயிருக்கும். இது ஒரு 75 ரூபாய் சொல்லுதுங்க. ஒரு 70 ரூபாய்க்கு பண்ணலாங்க. நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள். அதாவது மாடல் எஃப்சி இல்லைங்கிறாங்க. இடம் இந்த ரேட் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வண்டி அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நேரில் வாங்க, முடிஞ்சளவு குறைச்சி பண்ணித்தரேன். 3 வண்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வண்டி பிடிச்சிருக்கு. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். நல்லபடியாக உங்களுக்கு எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியும் பண்ணித்தரேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.